இந்த வீடியோக்கு அப்புறம் நிச்சயமா இந்த வீட்டு கிச்சன் ட்ரெண்டிங்கா மாறப்போகுது. ஏன்னா பார்த்தாலே வாய் ஊற வைக்கும். கோச்சை நாட்டுக்கோழி வரமிளகாய் வறுவலும், கோச்சை நாட்டுக்கோழி பச்சை மிளகாய் வறுவலும் இங்க சுட சுட கிடைக்கும். நம்ம கோயம்புத்தூர் கவுண்டர் மில்ஸ்ல இருந்து உருமாண்டம்பாளையம் போற வழியில ரயில்வே கேட்டை தாண்டின உடனே கொஞ்சம் தூரத்துல டிஎஸ் கோச்சை வறுவல்னு ஒரு வீட்டு கிச்சன் செயல்பட்டு வருது. இப்போதைக்கு இங்க ஆர்டரின் பேர்ல கோச்சக்கறி அண்ட் நாட்டுக்கோழி வரமிளகாய் வறுவல், பச்சை மிளகாய் வறுவல், சாப்பாடு, ரசம், தாளிச்ச தயிர், முட்டை பொரியல் இதெல்லாம் ஆர்டரின் பேர்ல செஞ்சு உங்க அட்ரஸ்க்கே டெலிவரி பண்ணிடுறாங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு நாள் முன்னாடியோ இல்லைன்னா காலையிலயோ உங்க ஆர்டர் பிளேஸ் பண்றது தான். ஒரு கிலோ கோச்சக்கறிக்கோ இல்ல நாட்டுக்கோழியோ நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணா 1200 ரூபாய் சார்ஜ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சாப்பாடு, ரசம், தாளிச்ச தயிர், முட்டை பொரியல் இதெல்லாம் சேர்ந்து 159 ருபீஸ்னு சார்ஜ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. வரமிளகாய் கறிக்கு பிராண்டட் நல்லெண்ணெயும், பச்சை மிளகாய் கறிக்கு பிராண்டட் தேங்காய் எண்ணெயும் போட்டு சமைக்கிறாங்க. வீடியோ எடுக்க எடுக்க எங்களுக்கு அடிச்ச வாசனையில பசி பின்னி எடுத்துருச்சுன்னா பாருங்களேன். சமைச்ச உணவை போர்ட்டர் ஆப் மூலமா வீட்டுக்கே அனுப்பிடுறாங்க. ஒரு வாழை இலையில சூடா சாப்பாடை போட்டு அதுல பச்சை மிளகாய் கறி, வரமிளகாய் கறி எல்லாம் போட்டு பிசைஞ்சு அடிச்சா அட்டகாசமா இருந்துச்சு. கறி எல்லாம் நல்லா வெந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வாசனையோட அளவான காரத்தோட சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டா இருந்தது. முக்கியமா இவங்க சமையல்ல மசாலாவே கிடையாது. வெறும் மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, எண்ணெய் மட்டும்தான். அதனால ஹெவியா சாப்பிட்டாலும் வயிறு என்னமோ லைட்டா தாங்க இருந்தது. இவங்களோட கான்டாக்ட் நம்பர், பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கிறேன். வீட்டில் உட்கார்ந்தபடியே அருமையான கோச்சக்கறி அண்ட் நாட்டுக்கோழி விருந்து சாப்பிடணும்னா இங்க ஒரு ஆர்டர் போடுங்க.